பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதுக்குத்தான் ஆண்டவர் தினந்தோறும் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். கர்த்தர் கூட இருந்து ஜெயம் தருவார். சரியா? சரி, இங்க பாக்குறீங்களா, மோசஸ் ஆடிட்டோரியம் நம்முடைய தேவனுடைய கூடாரம் அது இருக்கிற பகுதியிலேயே இந்த மோசஸ் ஆடிட்டோரியம், மோசே மண்டபம் அமைந்திருக்கிறது, மோசே அரங்கம் அமைந்திருக்கிறது. இங்க நிறைய கூட்டம் நடக்கும். வாலிபர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, பாஸ்டர்ஸ்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு என்று நிறைய கூட்டங்கள் இங்கே நடைபெறும். இங்கிருந்து நிறைய ஊழிய காரியம் நிறைவேற்றப்படுகிறது. இங்கிருந்து கொண்டுதான் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி ப்ரோக்ராம் லைவா உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது. அப்படி இந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். இந்த இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றிலையும் ஆண்டோடைய அற்புதங்கள் இருப்பதை பார்க்க முடியும். அவர் அழகா கைட் பண்ணி சொல்லி ஒன்னனை செய்து முடித்து இன்னைக்கு அவருடைய ஊழிய மகிமையா நடைபெறுகிறது. சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் நினைக்கிறீங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. என் மகனே, உன் தைரியத்தை விட்டு விடாதே. என் மகளே, உன் தைரியத்தை விட்டு விடாதே. என்ன தைரியத்தில் இதெல்லாம் செய்யற அப்படின்னு சில நேரம் கேட்பாங்க. பார்த்தீங்களா? என்ன தைரியம் உனக்கு? எப்படி உன்னால இதை படிக்க முடியும்? என்ன தைரியத்துல இந்த சப்ஜெக்ட் எடுத்த? என்ன தைரியத்துல இந்த வேலைக்கு போறேன்னு சொல்றேன்? என்ன தைரியத்துல இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நம்மளை பயப்படுத்துகிற மக்கள் தான் சுற்றில இருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ பயந்து கொண்டே இருக்கணும். பயம் நம்ம அடிமைதானத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அதனால சாத்தான் நமக்குள்ளே பயத்தை விதைத்து, ஒன்னால செய்ய முடியாது, ஒன்னால ஜெயிக்க முடியாது, ஒன்னால சாதிக்க முடியாது, ஒன்னால இந்த காரியத்துல நீ ஆசீர்வாதமால இருக்க முடியாது, தோத்துருவ, வெட்கப்பட்டு போயிருவ, பாதியில நின்றுரும். இப்படி இல்லைன்னா அவிசுவாசமான வார்த்தைகளை பிசாசு கொண்டு வருவான். ஏன்? நமக்குள்ள பயத்தை உண்டாக்கணும். அவன் எப்பொழுதுமே நம்மை பயப்படுத்துகிறவன். அந்த ஆண்டவர் எப்பவுமே தைரியப்படுத்துகிறார். தைரியமாரு. எப்படி தைரியமா இருக்கிறது? நான் இருக்கலாம் கூட, நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா தைரியமாரு, தைரியமா செய். உனக்கு இது செய்ய நேரிடுதா? தைரியமா செய். உனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச தைரியமா எடுத்து படிக்க ஆரம்பி, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உனக்கு தொழில் கிடைச்சிருக்குதா? தைரியமா செய். சூழ்நிலை பார்க்காத, ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. விசுவாசம் தைரியத்தை கொடுக்கும். விசுவாசம் என்னைக்குமே தைரியத்தை கொடுக்கும், பயத்தை விலக்கி விடும். ஆண்டவர் மேல விசுவாசம், இயேசுவின் மேல விசுவாசமா இருங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் கர்த்தர் விட மாட்டார். இப்ப சொல்ல தைரியமாறு, எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துக்கிற பயத்தை மாற்றி தைரியப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க பயந்தா சாத்தான் உங்கள் மூலமா செயல்பட முடியும். பயத்தை வைத்துதான் நிறைய பேருடைய வாழ்க்கையை அவன் பாழாக்குகிறான். அதனால பயப்படுகிற சூழ்நிலையை அவன் உருவாக்குவான். அதை வைத்துதான் நம் மீது அவன் காரியங்களை கட்டவிழ்த்து நம்முடைய வாழ்க்கையில நஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகள், வியாதிகளை கொண்டு வருகிறான். தைரியமா இருந்து பாருங்க. பிசாசு என்ன பண்ண முடியும்? என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியும்? இயேசு இந்த பிரச்சனையெல்லாம் ஊதி தள்ளிடுவார். இந்த தேவை எனக்கு பெருசுதான், என் ஆண்டோடைய பார்வையில ஒண்ணுமே இல்லை. அந்த விசுவாசம் அது உங்களுக்கு பெரிய மன தைரியத்தை தரும். ஆனா பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும். அந்த நேரம் ஆண்டவர் சொல்றார், தைரியத்தை விட்டு விடாதுங்க. அப்பதான் நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து உங்க தைரியத்துல உறுதியா நீங்க நிக்கணும். இன்னைக்கு உங்களை கலங்கி பயப்படுத்துகிற சூழ்நிலை தான். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, தைரியமாறு, தைரியத்தை விட்டுறாத. அப்பதான் நீ பலனை பார்க்க முடியும். இது சாத்தானுடைய தந்திரம், உன்னை பலவீனப்படுத்த பயத்தை கொண்டு வருகிறான். இயேசுவின் நாமத்தில் பயத்தை கொண்டு வருகிற ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன்னு சொல்லு. பரிசுத்த ஆவியிலே பலன் கொண்டு நெல்லு. நீ ஜெயிப்ப, சாதிப்ப, உன் காரியம் ஜெயமாகும். நீ ஆசீர்வதிக்கப்படுவ, மிகுந்த பலனை காண்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்ப சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் நான் பயத்தை கொண்டு வருகிற ஆவியை எதிர்க்கிறேன். என் தைரியத்தை கெடுக்க நினைக்கிற சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். என் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார். நான் சாதிப்பேன், ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இன்றைக்கு
என் ஆண்டவர் எனக்கு ஜெயம் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.